ஹே காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பியூரோஃப்ளோ பிராண்டில் பார்த்தீங்கன்னா அக்வா ஜேடுங்கிற மாடலு. ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேங்க. இது வந்து 10 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்த மாடலுங்க. கொஞ்சம் நல்லா இருக்குது, காம்பாக்டாக குட்டியாக இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. ஸோ இப்போ இதுதான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது வால்மவுண்ட் ஆரோங்க. ஸோ ஸ்டாண்ட் இல்லாமல் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். 1 இன்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 to 8 இன்ச்சஸ்ங்க. ஸோ மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1ல் ஒரு ஹோலு, 8ல் ஒரு ஹோல் போடணும். இப்போ நம்ம ஹோல் போட்டு இதை இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். இப்போ உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரூஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃபில்ட்ரு ஹவுசிங்கு, ப்ரீ ஃபில்ட்ரு அண்ட் டியூப்ஸு, இன்ஸ்டாலேஷன் தேவையான கிட்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. ஸோ அடுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ கவரை பிரித்து உள்ளே என்ன இருக்குங்கிறத பார்த்தலாம். ஸோ ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பியூரோஃப்ளோ பிராண்ட். இது இதில் சர்வீஸ் ஆப்ஷனு, சர்வீஸ் செக்லிஸ்ட்டு, வாரண்டி கார்டு எல்லாமே இதில் வந்துடுது. அடுத்து உள்ளே இருக்க கிட்டெல்லாம் எடுக்கலாம், இன்ஸ்டாலேஷன் தேவையான கிட்டு. இது ப்ரீ ஃபில்டர் ஹவுசிங்க. இதோட டாப்பு அண்ட் இன்ஸ்டாலேஷனோட டியூபு, ப்ரீ ஃபில்ட்ரு. இது உள்ளே பார்த்தீங்கன்னா இது தேவையான டேப்பு, அது இல்லாமல் ஆன்டிஸ்கலண்ட் பால் அண்ட் டைவர்ட்டர் செட்டுங்க. டைவர்ட்டர் செட்டு, இன்ஸ்டாலேஷன் கிட்டு எல்லாமே இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இது உள்ளே இருக்குது. இது வந்து ப்ரீ ஃபில்டரோட ஓரிங், ஹவுசிங்குள்ள ஓரிங். ஓகே, அடுத்து இன்ஸ்டாலேஷனாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஈவனாக இருக்கணுங்கிறதுக்காக ஸ்ப்ரிட் லெவல் கேஜ் வச்சு மார்க் பண்ணிட்டுருக்கேன். அடுத்து இப்போ ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டைவர்ட்டர் வால்வு செட்டுங்க. ஸோ ஜிஐ அடாப்டர் இது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பால் வால்வு இருக்குது. அந்த ஜிஐ அடாப்டரில் பால் வால்வை செட் பண்ணி கிச்சன் சிங்கில் பார்த்தீங்கன்னா வாட்டர் டேப்புக்கு முன்னாடி இந்த அடாப்டரை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் முக்கியமான இன்ஸ்டாலேஷனுக்கு தேவையான முக்கியமான எக்யூப்மெண்ட்டில் இது ஒன்றுங்க. டூலில் வந்து ஒன்று டெஃப்லான் டேப்புங்க. டெஃப்லான் வந்து கண்டிப்பாக இருக்கணும். டெஃப்லான் இருந்தால் தான் நம்மளால் கரெக்டாக எல்லாமே அலைன் பண்ண முடியும். சின்ன சின்ன லீக்ஸ் இருந்துச்சுன்னா டெஃப்லான் இருந்தால் மட்டும்தான் அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் டெஃப்லான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டெஃப்லான் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடினாலுமே ஈஸியாக தெரியும். அதனால் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கேன். ஸோ டைவர்ட்டர் பால் வால்வு எல்லாம் செட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டேப்பில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மார்க் பண்ண இடத்துல ட்ரில் பண்ணி உடன் ப்ளக் அடித்து ஸ்க்ரூ பண்ண போகிறோம். ஸோ இதில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஓல்டு ஆர்ஓ இருந்துச்சுங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் 1-2 ஹோல் மேட்ச் ஆகிறத நான் அப்படியே வச்சுட்டு தான் ஹோல் போடுறேன். இது பார்த்திங்கன்னா ஆர்ஓ கேபினெட் தூக்கி மாட்டுறதுக்காக ஹோலு. நான் இதுக்கு ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணல, வால் மவுண்டரில் தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் இதில் வந்து உடன் ப்ளக் அடித்து ஸ்க்ரூ பண்ண போகிறோம். ஓகே, ஈவனாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீ ஃபில்டர் ஹவுசிங் உள்ள எல்போ. ஸோ அதை கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்காக டெஃப்லான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ இதில் போட்டிருக்கோம் இன் அவுட்டுன்ட்டு ஏரோ மார்க்கோட.
இன்லெட் வந்து டைவர்ட்டர் வால்வு செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் வந்து ஓஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். ப்ரீ ஃபில்டர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ ப்ரீ ஃபில்டர் ஹவுசிங்கில் ப்ரீ ஃபில்டர் போட்டாச்சு. அதில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கலண்ட் பால் போட போகிறோம். இந்த வாட்டரோட ஹார்ட்னஸ் அதிகங்க, அதனால் ஆன்டிஸ்கலண்ட் பால் வந்து யூஸ் பண்ணோம். சால்ட் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது டிடிஎஸ். ஸோ அந்த மாதிரி இடத்துல அந்த ஆன்டிஸ்கலண்ட் பால் போடுறது நல்லது. மெம்பரனோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க ஆன்டிஸ்கலண்ட் பால் யூஸ் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேப்பை செட் பண்ணுவோம். வாட்டர் டேங்கோட டேப் வந்து செட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூனிட்டை கழட்டிட்டு உள்ளே வந்து மெம்பரனை ஃபிக்ஸ் பண்ணுங்க. மெம்பரன் இல்லாமல் தான் வரும். மெம்பரன் வந்து நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, கவரை கழட்டியாச்சு. இன்லைன் ஃபில்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூரோஃப்ளோ பிராண்ட் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினரல் கட்டேஜ் ஆட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டாக போஸ்ட் கார்பன் பதிலாக. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே மினரல்ஸ். இப்போ மெம்பரன் ஹவுசிங்கை கழட்டிட்டு மெம்பரன் வந்து புதுசாக ஃபிக்ஸ் பண்ணோம். உள்ள பம்பு பார்த்தீங்கன்னா உள்ள பம்பும் பியூரோஃப்ளோ பம்பு தாங்க கொடுத்துருக்காங்க, FR 450. அது இல்லாமல் முன்னாடி இண்டிகேஷன்லாம் இருக்குது. மெஷின் ரன் ஆகுது, டேங்க் ஃபுல்லு, எல்லாத்துக்குமே இண்டிகேஷன் இருக்குது. இப்போ நம்ம மெம்பரனை ஃபிக்ஸ் பண்ணலாம். மெம்பரனை பேக்கிங்லேருந்து பிரிச்சாச்சுங்க, ப்ரோக்கோ அது. ஸோ இதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணலாம். ஓகேங்க, மெம்பரனை இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இனிமேல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஸோ மேலே தூக்கி மாட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இங்கேயே ஐடியெலாம் ரன் பண்ணி பார்த்துலாம். லீக்கேஜ் எதாவது இருக்காங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளஷிங் பண்ணோம் மெம்பரனை கனெக்ட் பண்ணோன்னே. அதனால் நான் FRலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறேங்க. FR வந்து தனியாக வெளில போகுது. ஸோ FR கனெக்ட் பண்ணாமல் ரிஜெக்ட் வாட்டரில் வெறும் டியூபை மட்டும் கனெக்ட் பண்ண போகிறேன். கொஞ்சம் நேரம் RO வந்து ரன் பண்ண விட போகிறேன். ஸோ உள்ளே வந்து ப்ரீ கார்பனில் உள்ள கறி எல்லாமே வந்து ஃப்ளஷிங் பண்ணோம். மெம்பரனும் கொஞ்சம் நேரம் வந்து ஐடியெல்லாம் ரன் பண்ண வைக்கணும். ஸோ அதனால் ப்ரெஷர் கொடுக்காம ஜஸ்ட் அப்படியே ரன் பண்ண வைக்க போகிறேன். மேலே இருக்கிறது இன்புட்டு. ஸோ ஐடியெல்லாம் ரன் பண்ணி ஃப்ளஷிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து FR கனெக்ட் பண்ணி திரும்ப ஒரு 1 hour ஆகுது ஃப்ளஷிங் பண்ணணும். குறைஞ்சது ஒரு 2 டேங்காவது ஃப்ளஷ் அவுட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரிங்கிங்க்கு யூஸ் பண்ணோம்.
இது பார்த்தீங்கன்னா பியூரோ ஃப்ளோ பம்ப் தான். இது 100 GBD 24 வோல்ட்டு. இது வந்து ரிஜெக்ட்டுங்க. இன்னும் ஃப்ளஷிங் தாங்க போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து எஃப்ஆர் கனெக்ட் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு ரா வாட்டரோட TDS செக் பண்ணிக்கலாம். ஸோ ரா வாட்டரோட TDS பார்த்தீங்கன்னா 1035ங்க, 1020 வரைக்கும் வருது. ஸோ TDS வந்து 1000. நம்ம இந்த ரா வாட்டருக்கு ஏற்றாப்புல தான் மெம்பரன் வந்து சூட் பண்ணியிருக்கோம். சூட்டபிளான மெம்பரன் வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ எஃப்ஆரை கனெக்ட் பண்ணி ப்ராடக்ட் வாட்டர் எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ எஃப்ஆர் கனெக்ட் பண்ணாமல் ஃப்ளஷிங் பண்ணியாச்சுங்க. அடுத்து வந்து ரிஜெக்ட் டியூப்பில் வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு எஃப்ஆரை கனெக்ட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா எஃப்ஆர் 450. ஸோ இதை இப்போ கனெக்ட் பண்ணலாம். இதில் எஃப்ஆரை கனெக்ட் பண்ணியாச்சு. ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மினரல் கேரேஜுக்குள்ளேயும் வாட்டர் வந்து ஃப்ளோ இருக்குங்க, லைட்டாக தெரியுது மைல்டாக. இது வந்து ரிஜெக்ட் ஃப்ளோங்க. எஃப்ஆர் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ராடக்ட் வாட்டரும் டேங்க்ல விட ஆரம்பிச்சிருச்சு. இண்டிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பவரான, மெஷினான அண்ட் டேங்க் ஃபுல்லு 3 இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் ரன் பண்ணி நம்ம வந்து ப்ராடக்ட் வாட்டர் TDS எவ்வளோ வருது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். டேங்க்கில் ப்ராடக்ட் வாட்டர் வந்துட்டுருக்கு. TDS செக் பண்ணலாம். ரா வாட்டர் TDS வந்து 1000 மேலே வந்துச்சு. ஸோ ப்ராடக்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா 125 வருதுங்க. 90% ரிஜெக்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னும் ரன் பண்ணுங்க. இன்னும் ஒரு 1 or 2 டேங்க் வந்து ஃபில் பண்ணி நம்ம ட்ரைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக TDS வந்து குறைஞ்சிரும். 95 to 98 வரைக்கும் ரிஜெக்ட் பண்ணுவோம் இந்த மெம்பரனை. இப்போ பார்த்தீங்கன்னா கவர் போடாமல் ஐடியெல்லாம் ரன் பண்ணி லீக்கெல்லாம் செக் பண்ணியாச்சுங்க. மெஷின் நல்லாவே ரன் ஆகுது, ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இப்போ கவரை மாட்டிட்டு நம்ம வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ அதனால் கவரை மாட்டி பின்னாடி வந்து ஸ்க்ரூ பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து வாலில் தூக்கி மாட்டிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, செட் ஆகிடுச்சு. ஸோ இது அடிஷ்னலாக கவர் போட்டிருக்கேங்க. ஸோ கவர் வந்து ஆல்ரெடி மாட்டுறதுக்கு முன்னாடியே வந்து ஸ்க்ரூ பண்ணுறப்பே கவரில் ஓட்டை போட்டு ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இப்போ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு நீட்டாக தூக்கி மாட்டியாச்சு. ஸோ அடுத்து திரும்ப டியூப்பை கனெக்ட் பண்ணி ரன் பண்ண வேண்டியதான். ஓகே, இப்போ டியூப்பை கனெக்ட் பண்ணி ரூட் பண்ணியாச்சுங்க. ஸோ மெஷின் ரன் ஆகிட்டுருக்கு. ஃப்ளோவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க, ஃபாஸ்ட்டாக தான் வந்துட்டுருக்கு ப்ராடக்ட் வாட்டர் ஃப்ளோ. கவர் போட்டிருக்கோம், சரியாக தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஃப்ளஷிங் பண்ணியிருக்கோங்க. ஸோ இப்போ ப்ராடக்ட் வாட்டரோட TDS செக் பண்ணி பார்க்கலாம். 50க்கு வந்துச்சுங்க. இப்போ முன்னாடி வந்து 90ல் இருந்தது, இப்போ 50க்கு வந்துச்சு. இன்னும் குறையும், ஒரு 40-35 வந்து நிற்குங்க. ஸோ அந்தளவுக்கு ரிஜெக்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட ஒரு 95% மேலே ரிஜெக்ட் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.